ஆசிரியர் கி. வீரமணி. பத்திரிகை நடத்துகிற லட்சணத்திற்கு பெரும் மதிப்பெண் எவ்வளவு என இந்த காணொளியில் பார்ப்பதோடு, ஒரு பத்திரிகை ஆசிரியர் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிற கி. வீரமணியின் யோக்கியதையையும் பார்ப்போம். இது ஒரு பழைய செய்தி தான். இருந்தாலும் தி.க.வினரின் பித்தலாட்டத்தை காலத்துக்கும் பேசக்கூடிய நிகழ்வு என்பதால் பேசுகிறோம். 31 ஜூலை 20 நாள் விடுதலையில், திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம். அவமதிப்பு. மீஞ்சூர் பகுதியில் தந்தை பெரியார் சிலை காவிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்கிற தலைப்பில் ஒரு செய்தியாகி இருந்தது. அந்த செய்தியை முதலில் வாசிப்போம். திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட தந்தை பெரியார் சிலையை நேற்று விஷமிகள் சேதப்படுத்தி அவமதித்து உள்ளனர். இது குறித்து திமுக சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டதற்கு கடுங்கண்டனம் தெரிவித்து திருவள்ளூர், வடலூர், மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டன அறப்போராட்டங்கள் நடைபெற்றன என்றது விடுதலை செய்தி. காவல்துறை மறுநாளே ஈ.வே. ராமசாமியின் சிலையை சேதப்படுத்தியவனை பிடித்துவிட்டனர். திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம் என செய்தி போட்ட கி. வீரமணியாரின் விடுதலை பத்திரிகை குற்றச்செயல் செய்தவனைக் கண்டு பிடித்த செய்தியையும் தம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்க வேண்டாமா? பிரசுரிக்கவில்லையே. காரணம் என்ன? அறிவு மோசடியின் காரணமாக செய்தி மோசடி செய்துள்ளனர். அதாவது ஈ.வே. ராமசாமி சிலையை சேதப்படுத்தியது காவிகள் அல்ல, தி.மு.க.வை சேர்ந்த சில காலிகள் என்பதால் மானமிகு கி. வீரமணியாரின் பத்திரிகை அயோக்கியதனமாய் அந்த செய்தியை பிரசுரிக்க மறுத்துள்ளது. உண்மையிலேயே கி. வீரமணிக்கோ அல்லது இதர தி.க.வினருக்கோ பகுத்தறிவிருந்திருந்தால் இந்த செயலை கண்டித்திருப்பார்கள். ஏற்கனவே அமைதி சீர் கெட்டுள்ள நிலையில் நாமும் சமூக அமைதி கெட காரணமாக இருக்கலாமா என அறிவுடன் பேசி இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்திருப்பார்கள். ஆனால் கி. வீரமணிக்கு அவ்விதமான அறிவு நாணயம் என்பதே துளியும் கிடையாது என்பதால் அப்படி கோரிக்கை வைக்கவில்லை. முதல் நாள் ஒரு செய்தியை வெளியிடுகிறீர்கள். மறுநாள் அது சம்பந்தமாக அதன் தொடர்ச்சியாக வேறு செய்தி வந்தால் அதனையும் பிரசுரிக்க வேண்டும் என்கிற அறவுணர்வும் அறிவும் இல்லாமல் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருப்பது எத்தனை வெட்கக்கேடு. தமிழகத்தில் பெரும்பாலான ஊடகங்கள் கண்டும் காணாமல் போன செய்தி, மீஞ்சூரில் ஈ.வே. ராமசாமி சிலையை சேதப்படுத்தப்பட்டதற்கு காரணமானவர்கள் யார் என்கிற செய்தி. இந்து தமிழ் திசை தெளிவாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. முழுமையாக தருகிறோம். மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக வதந்தி, திமுக நகர செயலாளர் மீது வழக்கு என்கிற தலைப்பில் 820001 சென்னை பேப்பரில் வந்த செய்தி. பொன்னேரி, மீஞ்சசூரில் பெரியார் சிலை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக போலீசில் புகார் அளித்த திமுக நகர செயலாளர் மீது சமூக வலைதளங்கள் மூலம் வீண் வதந்தி பரப்பியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பெரியார் சிலை உள்ளது. திமுக சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக நேற்று முன்தினம் திமுகவின் மீஞ்சூர் நகர செயலாளர் மோகன்ராஜ் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பெரியார் சிலை மர்ம சேதப்படுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக மோகன்ராஜ் மற்றும் மீஞ்சூர் பகுதியை சேர்ந்த நித்திய குமார், தாரிக், சாமுவேல், சிற்றரசு ஆகிய 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர், பெரியார், அண்ணா ஆகியோரின் சிலைகளுக்கு பாதுகாப்பு இரும்பு வளையம் அமைக்க ஏதுவாக கடந்த மாதம் 28ஆம் தேதி இரவு மீஞ்சூர் வட்ட காவல் ஆய்வாளர் மதியரசன்,
திமுக மீஞ்சூர் நகர செயலாளர மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து அளவீடு செய்தனர். அப்போது பெரியார் சிலையின் மூக்கு கண்ணாடியில் உள்ள பெயிண்ட் பராமரிக்கப்படாமல் கொட்டியுள்ளது. அதை மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் புகைப்படம் எடுத்து வெவ்வேறு வகுப்பினரிடையே கலகத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சமூக வலைதளங்களில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக மிகைப்படுத்தி வதந்தி பரப்பியுள்ளனர். அதற்காக மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன ஒரு அயோக்கியதனம் செய்துள்ளான் மோகன்ராஜ்! இவன் மீதல்லவா குண்டர் சட்டத்தை போட்டிருக்க வேண்டும். ஆனால் கைது கூட செய்யப்படவில்லை. வழக்கு மட்டும் பதிவு செய்துள்ளார்கள் என்கிறது செய்தி. ஆக ஈவே ராமசாமி சிலை சேதப்படுத்தப்பட்டு இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டால் மட்டுமே அதை செய்தியாக போடுவோம் என்கிற கி. வீரமணியாரின் மனநிலையில் எத்தனை அயோக்கியத்தனமுள்ளது. ஈலே ராமசாமி சிலைக்கே இந்த நிலைமை என்றால் அவர்கள் பிற செய்திகளை எத்தகைய யோக்கியத்தன்மையில் வெளியிடுவார்கள் என புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த சிலை உடைப்பு காவிகள் செய்ததாகவே எழுதப்படும் அவர்களின் வரலாற்றில். திராவிடத்தின் யோக்கியதை மூடி மறைக்கப்படும். இதன் விளைவு என்னவென்றால் உங்களை பொய்யன் எனவே அடையாளங்காட்டும். உண்மை குற்றவாளிகள் குறித்து செய்தி போட்டு இருந்தால் நம்பகத்தன்மையானவர்கள் என்கிற பெயர் கிடைத்திருக்கும். யாரையோ காப்பாற்ற போய் பெரியார் கற்று கொடுத்த பகுத்தறிவு அசிங்கப்பட்டு அம்மணமாய் நிற்கிறது. பாலியல் வன்கொடுமையையும் மத வன்முறையையும் மதம் பார்த்து செய்தியை பொறுக்கி எடுத்து போட்ட கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை இப்போது ஈவராமசாமியின் சிலையை சேதப்படுத்துபவனை கூட திராவிட காலிகள் செய்ததா காவிகள் செய்ததா என பார்த்தே செய்தியை பொறுக்கி எடுத்து போட பழகி உள்ளது. எல்லாவற்றையும் மதம் தான் தீர்மானிக்கிறது. மதமில்லை என சொல்லும் தி.க.வினரிடமும் பகுத்தறிவிலும் நேர்மையில்லை. பத்திரிகை நடத்துவதிலும் நேர்மையில்லை என தான் ஆசிரியரும் பகுத்தறிவாதியுமான கி. வீரமணியை பார்த்து சொல்ல வேண்டியுள்ளது.